வருஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருது. ஏதோ ஒன்றை தொலைப்பது போல ஏதோ மீண்டும் வளர்ப்பது போல கண்களினோரம் கண்ணீர் வருதே. Thank you. I want everybody Can you have a big smile? Smile! சினிமா முதல் ஜெயித்த முதல் வாழ்ந்த கிராமத்து வீடு முதல் ஆக்கிய கூட்டாஞ்சோறு முதல் சிக்கு பயணம் முதல் அழுத சிநேகிதன் மரணம். So then you have a big Thank you. ನಾನು ಸಪೋರ್ಟ್ ಕೊಟ್ಟು ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಇವತ್ತು ಹೋಗಿ ಆಡಿ ಬೆಳಿ ತಗೊಂಡ್ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮದುವೆಯಾಗಿ ಮಕ್ಕಳಾಗಿ ಅವರ ಜೀವನವನ್ನು ಎಲ್ಲ ಟೀಚರ್ಸ್ ಕನೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಪೂರ್ವ ಇರ್ತಾರೆ. ಈಗ ಗ್ರೇಟ್ ಟೀಚರ್ಸ್ ಅಂತ ಯಾವ್ದು ಅಂತ ಒಂದು ಶಾರ್ಟ್ಸ್ ಜಲ್ಸಿರ್ತಾರೆ ನೋಡ ಸಾಕ್ಷಿ ಪೂಜೆ ಎದುರುಕೊಟ್ಟು ಕವರ್ ಇರ್ತಾರೆ. ஒன்றை தொலைத்தது போல ஏதோ மீண்டும் பிறந்தது போல தாயே என்னை வளர்ப்பது போல கண்களினோரம் கண்ணீர் வருதே. ಇವರೆಲ್ಲ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್, ಇವರೆಲ್ಲ ನಮ್ಮ ಕ್ಲಾಸ್ಮೇಟ್ಸ್. 1993 ಬ್ಯಾಚ್ ನಾವೆಲ್ಲ ನೋಡಿ ನಮ್ಮ ಟೀಮ್. ತುಂಬಾ ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ ಇವಾಗೆಲ್ಲ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಸೇರಿದೀವಿ ನಮ್ಮ ಶಾಲೆಯಲ್ಲಿ. The stars are winking in the velvet sky. The
saxophones whisper as we glide by. Your laughter's a melody, sweet and spry. Oh, darling, how you make my heart comply. With every step the floor takes flight, spinning, twirling out of sight. Hey, hey, Bajo. La la taka taka ta, la la taka taka ta, la la taka taka ta. Hey, hey. ಹುಟ್ಟಿದರೆ ಕನ್ನಡ ನಾಡಲು ಹುಟ್ಟಬೇಕು, ಮೆಟ್ಟಿದರೆ ಕನ್ನಡ ಮಣ್ಣ ಮೆಟ್ಟಬೇಕು. ಬದುಕಿದ್ದು ಜಟಕ ಬಂಡಿ, ಇದು ವಿಧಿಯೋಡಿಸುವ ಬಂಡಿ. ಬದುಕಿದ್ದು ಜಟಕ ಬಂಡಿ, ವಿಧಿ ಅಲೆದಾಡಿಸುವ ಬಂಡಿ. ಹುಟ್ಟಿದರೆ ಕನ್ನಡ ನಾಡಲು ಹುಟ್ಟಬೇಕು, ಮೆಟ್ಟಿದರೆ ಕನ್ನಡ ಮಣ್ಣ ಮೆಟ್ಟಬೇಕು. ಕಾಶಿಲಿ ಸ್ನಾನ ಮಾಡು, ಕಾಶ್ಮೀರ ಸುತ್ತಿ ನೋಡು, ಜೋಗದ ಗುಂಡಿ ಒಡೆಯ ನಾನೆಂದು ಕೂಗಿ ಹಾಡು. ಅಜಂತ ಎಲ್ಲೋರನ ಬಾಳಲ್ಲಿ ಬೊಮ್ಮೆ ನೋಡು, ಬಾದಾಮಿ ಐಹೊಳೆಯ ಚಂದನ ತೂಕ ಮಾಡು. ಕಲಿಯೋಕೆ ಕೋಟಿ ಭಾಷೆ, ಆಡೋಕೆ ಒಂದೇ ಭಾಷೆ ಕನ್ನಡ. ಕನ್ನಡ ಕಸ್ತೂರಿ ಕನ್ನಡ. ಹುಟ್ಟಿದರೆ ಕನ್ನಡ ನಾಡ ಹುಟ್ಟಬೇಕು, ಮೆಟ್ಟಿದರೆ ಕನ್ನಡ ಮಣ್ಣ ಮೆಟ್ಟಬೇಕು. ಬದುಕಿದ್ದು ಜಟಕ ಬಂಡಿ, ಇದು ವಿಧಿಯೋಡಿಸುವ ಬಂಡಿ. ಬದುಕಿದ್ದು ಜಟಕ ಬಂಡಿ, ವಿಧಿ ಗುರಿ ತೋರಿಸುವ ಬಂಡಿ. ಧ್ಯಾನಕ್ಕೆ ಭೂಮಿ ಇದು, ಪ್ರೇಮಕ್ಕೆ ಸ್ವರ್ಗ ಇದು, ಸ್ನೇಹಕ್ಕೆ ಶಾಲೆ ಇದು, ಜ್ಞಾನಕ್ಕೆ ಪೀಠ ಇದು. ಕಾವ್ಯಕ್ಕೆ ಕಲ್ಪ ಇದು, ಶಿಲ್ಪಕ್ಕೆ ತಲ್ಪವಿದು, ನಾಟ್ಯಕ್ಕೆ ನಾಡಿ ಇದು, ನಾದಾಂತರಂಗವಿದು. ಕುವೆಂಪು ಬೇಂದ್ರೆಯಿಂದ, ಕಾರಂತ ಮಾಸ್ತಿಯಿಂದ ಧನ್ಯವೀ ಕನ್ನಡ. ಕಾಗಿನ ಕನ್ನಡ. ಹುಟ್ಟಿದರೆ ಕನ್ನಡ ನಾಡ ಹುಟ್ಟಬೇಕು, ಮೆಟ್ಟಿದರೆ ಕನ್ನಡ ಮಣ್ಣ ಮೆಟ್ಟಬೇಕು. ಬದುಕಿದು ಜಟಕ ಬಂಡಿ, ಇದು ವಿಧಿಯೋಡಿಸುವ ಬಂಡಿ. ಬದುಕಿದು ಜಟಕ ಬಂಡಿ, ವಿಧಿ ದಡ ಸೇರಿಸುವ ಬಂಡಿ. பெருமைக்குரிய தூய அல்போன்சியார் பள்ளி தாளாளரும் எமது மாணவரும் ஆன அருக்குரு மேத்யூ அவர்களே, பேரன்புக்குரிய அருட்சகோதரி உதயபாரதி அவர்களே, அருட்சகோதரி சகாயமணி அவர்களே, அருட்சகோதரி ஜெயமாலதி அவர்களே மற்றும் அருட்சகோதரி அவர்களே, இங்கு இந்த நல்ல நாளில் இந்த வேறாக இந்த நிகழ்ச்சியினுடைய வேறாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, என் அருமை மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கூட்டம்.
நேற்றைய நினைவுகள், இன்றைய செயல்கள், நேற்று நடந்ததை இன்று எண்ணி இன்றைய காலத்தை செப்பம் செய்து கொள்கின்ற ஒரு அழகான இந்த தருணத்தை ஏற்பாடு செய்த அன்புக்குரிய மாணவர் அந்த குழுவினருக்கு, பலகை குழுவினருக்கு என்னுடைய அன்போடு வாழ்த்துக்கள். நீங்க மட்டும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்கிறதெல்லாம் இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? எங்களால் அடக்க முடியாத ஒரு நெஞ்சம் நிறைந்த ஒரு குடும்பம் மகிழ்ச்சி போகுகிறது. எங்கள் கண்கள் நீர் வழிந்து விடக்கூடாது என்பதை நாங்கள் ரொம்ப உள்ள அடக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு முகத்தையும் பார்க்கும் பொழுது எழுகின்ற பேரன்பை சொல்ல முடியவில்லை. உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் குட்டி பிள்ளைகளா யூனிஃபார்ம் போட்டு நாங்கள் பார்க்கிறோம். அந்த முகங்கள் தான் எங்களுக்கு நினைவு. ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது என்னுடைய குழந்தைகளாக, என்னுடைய மாணவ செல்வங்கள், நாங்கள் நட்டு வைத்த மரங்கள் எங்கள் முன்னால் தோப்பாக இந்த பள்ளி எதை செய்தது என்பது இந்த உலகத்திற்கு ஒரு வரலாற்று உண்மையை சொல்லி இருக்கிறீர்கள் என்னுடைய மாணவ செல்வங்களே. ஒரு தகத்தரான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அதனுடைய அடித்தளமாக இருப்பது பள்ளிக்கூடங்கள் தான். பள்ளிக்கூட பருவத்தில் தான் ஒரு மாண்புமிகு மாணவன் உருவாகின்றான். மாணவன் என்றால் மாண்புருவன், மாண்புகள் நிறைந்தவன். அவன் இங்கே உருவாகின்றான். இங்கு கற்றுக்கொண்டது வெறும் பாடங்கள் அல்ல, மனித மாண்புகளும் இன்னும் இன்னும் இந்த உலக மாந்தனுக்கு நிகரான ஒரு பண்பாற்றலை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தளமாகத்தான் இந்த பள்ளிக்கூடம் திகழ்ந்தது. ஆசிரியர் எங்களுடைய வகுப்பறைகளை நாங்கள் வெறும் பாடம் கேட்கும் குழந்தைகளாக மட்டும் நினைக்கல. நீங்க ஒவ்வொருவரும் அறிவுமிக்க, ஆற்றல் மிக்க களஞ்சியங்களாக எங்களுக்கு தோன்றினீர்கள். உங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில மின்னிக் கொண்டிருக்கிறீர்கள், ஒரு சாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஒரு சரியான ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் உங்களை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் உங்களை வகைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள், ஆற்றுப்படுத்திருக்கிறீர்கள். கற்ற கல்வியை உங்கள் வாழ்க்கையில நீங்க அதை ஒவ்வொரு தளத்திலும் எண்ணி பார்த்து சரி செய்து கொண்டிருக்கிறீர்கள். சின்ன சின்ன சரிபார்த்தல் தான் இங்க நடந்தது. ஒரு சிறிய சரிபார்த்தல். நீ பேசாத, நீ ஒழுங்காயிரு, வரிசையா நிலை, படி, நாளைக்கு சொல்லு, மீண்டும் சொல், மீண்டும் நினை, உன்னுடைய ஆற்றல் இது செய் என்ற ஏவல்களை செய்கின்ற ஒரு குட்டியை ஒரு ஊசுவா, ஒரு அதிகார வர்க்கமாகத்தான் நாங்கள் அப்பொழுது இருந்திருக்கிறோம் என்று தெரிகிறது. ஆசிரியர்கள் ஒரு சிறிய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஆளுமைகளை நடத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் நெஞ்சத்திற்குள் இவர்கள் சரியாக வேண்டும், இவர்கள் நெறிப்பட வேண்டும், கற்றது அனைத்தையும் நெஞ்சுக்குள் புதைத்து தன் வாழ்நாள் முழுவதும் அதை எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோளாக இருந்தது. உங்களுடைய இன்றைய ஒரு மலர்ச்சி இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா, நீங்க கற்றது, நீங்கள் கற்றலின் அடிப்படையே படைப்பாற்றல் தான். கற்றலின் அடிப்படை வாழ்ந்து காட்டுவதுதான். அதை நீங்கள் சரியாக செய்திருக்கிறீர்கள் மாணவர் மக்கள். நீங்க இப்ப வந்திருப்பவங்க ஒரு 10% தான் வந்திருக்கீங்க. இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வெளியில் திரண்டு கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தை அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். நாம் மீண்டும் ஒருங்கிணைப்போம். நமது பள்ளியினுடைய பல பக்கங்கள் நம் நெஞ்சில் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு படிக்கல்லும், ஒவ்வொரு அறையும் உங்களுடைய நெஞ்சத்துக்குள் உணர்வு படமாக நிறைந்திருக்கிறது. இந்த அறையில் எவ்வளவு பேசியிருக்கிறோம், இந்த அறையில் எவ்வளவு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம், இது எப்படி நம்மை பண்பாட்டு அளவில் நம்மை வளர்த்தெடுத்திருக்கிறது. இத்தனையும் நாம் கற்றுக்கொண்ட இந்த தளம்தான். இந்த பள்ளி 70 ஆண்டுகளுக்கு முன்னால்
ஏழை மக்களுக்கான ஒரு ஏழை மடியாக இருந்தது. தாய்மடி, ஒரு தாயின் மடி எப்படி ஒரு தாய்மடியாக இருந்ததுதான் தூய குழந்தையார் வழி. தாய்மடியில் வளர்ந்த குழந்தைகள் நீங்கள். ஒவ்வொரு ஆண்டும் வகுப்பறைகள் நிறைய 100 மாணவர்கள் இருந்தேன். 100 மாணவர்கள். அந்த மாணவர்களுக்கு அப்பொழுது இங்க கிடைக்கிற உணவு, உதவி அத்தனையும் உங்களுக்கு ஒரு சிறிய அளவாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் அதை வெளிப்படுத்தியது, நீங்கள் உங்களை தகத்தவாய மாணவர்களாக நீங்கள் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது இல்லையா? அதுதான் இங்கே ஒரு பெரிய மகத்தான செயல். கொல்லன் உலைக்களத்தில் இரும்பை எப்படி காய்ச்சி தட்டி உருவாக்குகிறார்களோ அப்படி தட்டி 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 உருவாக்கிய வாள்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் உறுதியவார்கள். நீங்கள் செய்ய போவது அறியாமையை நீக்கி மனிதனை மாண்புற செய்கின்ற வேலைகள்ல உங்களுடைய வரலாறுகளை தட்டி தட்டி எழுதிய களஞ்சியம். இவற்றோடு நாம் இருக்கின்றோம் என்று பெருமை கொள்வோம். நாம் இன்னும் இன்னும் வாழ்ந்து காட்டுவோம். வணக்கம், வாழ்த்துக்கள் எப்பொழுதும். ಸಾರ್ ಒಂದು ಕೆ ಕರ್ನಾಟಕ ಕಿಲಾಡಿ. ಬೇರೆ ಏನಪ್ಪ ಮಾತಾಡ್ಬೇಕು? ನಾವೆಲ್ಲ ಈ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಓದಿ 1991 ಬ್ಯಾಚ್ ಅಲ್ವಾ? 92 to 93 ಬ್ಯಾಚ್ ಅವರು. ಏನ್ ಸಾಧನೆ ಮಾಡಿಲ್ಲ ತಾನೆ? ಮಾಡಿದೀವ ಚಿನ್ನು, ಏನಾದ್ರೂ ಸಾಧನೆ ಮಾಡಿದೀವಾ? ನಾವ್ ಹೇಳ್ಬೇಕು, ಸಾಧನೆ ಮಾಡಿದೀವಾ? ನಾವೆಲ್ಲ ನಮ್ ಟೀಮ್ ವಿನಿಂಗ್ ನಮ್ ಟೀಮ್ ಅಲ್ಲಿ, ನಮ್ಮ ಬ್ಯಾಚ್ ಅಲ್ಲಿ ಇರೋರೆಲ್ಲ ಸೂಪರ್ ಎಲ್ಲದಲ್ಲೂ. ನಿಜವಾಗ್ಲೂ ನಾನು ಈಗಲೂ ಅದು ಹೆಮ್ಮೆ ಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಪಿಟಿ ವರೋತ್ರ ಅವರು ನಮ್ಮ ಟೀಮ್ ಅಲ್ಲಿ, ನಮ್ಮ ಬ್ಯಾಚ್ ಅಲ್ಲಿ 1992 ಇಂದ 93 ಅಲ್ಲಿ ಓದಿದ್ದು. ನಮ್ ಬ್ಯಾಚ್ ಅಲ್ಲಿ ಇರೋರೆಲ್ಲ ಸೂಪರು ಎಲ್ಲದಲ್ಲೂ. ಅಂದ್ರೆ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಅಲ್ಲೂ ನಂಬರ್ 1, ಆಮೇಲೆ ಓದೋದಲ್ಲೂ ನಂಬರ್ 1. ಈ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಒಂಥರ ಏನು ಅಣ್ಣ ತಮ್ಮಂದ್ರೆ ಅದೇ ಆದ್ರೆ ನಾವು ಈಗಲೂ ಒಬ್ರು ಟಚ್ ಅಲ್ಲೇ ಇದೀವಿ. ಕರೆಕ್ಟಾ? ನಿಜನಾ? ಟಚ್ ಅಲ್ಲಿ ಸುದೀನ್ ಬರಯ್ಯ. ಆಯ್ತಮ್ಮ, ಆಯ್ತು. ಅದೇ ನಮ್ಮ ಬ್ಯಾಚ್ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಅಲ್ಲೇ ಟೀಚರ್ ಅನ್ನು ನೋಡಿದ್ದು ನಮ್ಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ. ನಮ್ಮ ಅಲ್ಲೇ ಬ್ಯಾಚ್ ನಾವು ನೋಡಿ, ನಮ್ ಬ್ಯಾಚ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಬಂದಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ಕೆಲವ್ರು ಬರ್ಬೇಕು. ಅವರು ನಮ್ ಜೊತೆಲಿ ಎಲ್ಲ ಆ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಸೇರಿದ್ರೆ ನಾವು ಒಂದೇ ಖುಷಿಯಾಗಿ ಇದು ಒಂದು ರಿಮೆಂಬರೆನ್ಸ್ ಆಗಿ ಇರ್ಬೇಕು ನಮ್ ಲೈಫ್ ಅಲ್ಲಿ. ಆತರ ಮತ್ತೆ ಇಂಥ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಅನ್ನ ನಾವು ಗ್ರೂಪ್ ಆಗಿ ಯಾರು ಇಂಡಿವಿಜುವಲ್ ಅಲ್ಲ, ಗ್ರೂಪ್ ಆಗಿ ನಾವು ಅಲ್ಫನ್ ಸ್ಕೂಲ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ ಅಂತ ಗ್ರೂಪ್ ಆಗಿ ಇದನ್ನ ನಾವು ನಡೆಸಬೇಕಂತ ಆಸೆ. ನಮ್ಮ ಹೆಸರು ದಾಮೋದರ್ ಅಂತ. ನಾವು 86 ಬ್ಯಾಚ್. ನಮ್ಮ ಸ್ಕೂಲ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಎಲ್ಲ ಬಂದಿದ್ದಾರೆ, ಫುಲ್ ಅಲೇಬ್ರು. ಈಗೆಲ್ಲ ಒಬ್ಬರಾಗ ಒಟ್ಟಿಗೆ ಬಂದು ನಾವು ಈಗೆಲ್ಲ ಸೇರಿ ಒಂದು ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮಾಡೋಣ ಅಂತ ನಾವು ಬಂದಿದೀವಿ. ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ಒಳಗಡೆ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ನಡೀತಾ ಇದೆ. ಈಗ ಆಚೆನೂ ಎಲ್ಲ ಇದೀವಿ. ಅದರಿಂದ ನಮ್ಮ ನಾನ ಪ್ರಕಾಶ್ ಫುಟ್ಬಾಲ್ ಪ್ಲೇಯರ್ ಇಂಡಿಯಲ್ಲಿ ಆಡಿದಾನೆ. ಈ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಓದಿ ನಮ್ಮ ತಮ್ಮ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಪ್ಲೇಯರ್ ಆಗಿದ್ದಾರೆ, ನಾನ ಪ್ರಕಾಶ್ ಅಂತ. ನಾನು ಈ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಓದಿ ಫೈರ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಮ್ಮ ತಮ್ಮ ಬಂದು DRD ನಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, AD ನಲ್ಲಿ. ಫುಟ್ಬಾಲ್ 1992 ನಲ್ಲಿ PT ಮಾಸ್ಟರ್ ಬಂದು ಬರ್ನಾಡ್ ಇದ್ರು. ನಮ್ಮನ್ನ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಲೆವೆಲ್ ಎಲ್ಲ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಎಲ್ಲ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಲೆವೆಲ್ ಅಲ್ಲಿ 10,000 rupees ಹೊಡ್ಕೊಂಡು ಬಂದು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಸ್ಕೂಲ್ಗೆ. ಅವಾಗಿಂದ ಎಲ್ಲ ಇಂಪ್ರೂವ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ತುಂಬಾ ಧನ್ಯವಾದಗಳು. ನೀವು ಮುಂಚೆ ಇವರು ಮಾಡ್ತಾರೆ. Sir Prabhudev, I'm working for Tech Mahindra. I'm a software engineer. Past 25 I'm working in the software engineer.
I studied in St. Paul's Alphonsus School. Very good. Very From good. nursery to 10th standard. Then I graduated in RVNMS College. I did my MBA. But foundation is St. Alphonsus School. I'm proud to be a St. Alphonsus. Hello, good evening everybody. என் பேர் டைட்டஸ்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப பல வருஷம் நாங்க விட்டுட்டு இவ்வளோ வருஷம் ஆன பிறகு பழைய நண்பர்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த அல்போன்ஸ்கள் படிச்சதுனால நாங்க உண்மை நேர்மை பொய் பொறுத்தல இல்ல எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அது பிறகு வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறோம். அதே மாதிரி எல்லாரும் கடைப்பிடிக்கிறத பார்த்து நினைச்சாக்கா ரொம்ப பெருமையா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ அவர்கள். தேங்க்யூ ஸோ மச்.